ஸ்ரீஜா, ஆணவத்துல ஆடுறியா? உன்னை அழிக்காம நான் விட மாட்டேன்டி. ஓ, என்ன அடிக்கிறியோ? ட்ரை பண்ணு, நல்லா ட்ரை பண்ணு. அனு, அனு, எங்க சத்தத்தையே காணோம்? அனு, எங்கம்மா போயிட்டியோ? ஓ, தோத்து போயிட்டல. இனிமே ஒவ்வொரு தடவையும் நீ தோப்பிடி. இது உனக்கே நியாயமா இருக்கா? என் தங்கச்சி அப்படி என்ன தப்பு பண்ணா? நீ அவளை இவ்ளோ கஷ்டப்படுத்துற? நீ கடவுள்னு நம்பி சதா அபி உன்னைய நினைச்சுக்கிட்டு கோயில் கொலோன்னு உனக்கு சேவை பண்ணிட்டு இருந்தாலே அது அவ பண்ண தப்பா? அபி இத்தனை வருஷமா உனக்கு பூஜை பண்றால, அவளுக்காக நீ என்ன பண்ண? இது வரைக்கும் அபி ஆசைப்பட்டது ஏதாவது அவளுக்கு கிடைச்சிருக்கா? அபி என் கூட ஒரே வீட்டுல மருமகளை வாழணும்னு ஆசைப்பட்டா. அத பண்ணியா நீ? நான் மனசு மாதிரி அபிய புரிஞ்சுக்கும் போது அந்த ஸ்ரீஜாவும் சிந்தாமணியும் என்ன கத்தியால குத்தி கொண்டுட்டாங்க. அதையாவது நீ தடுத்தியா? அபி சஞ்சீவ காதலிச்சு அவன் கூட சந்தோஷமா வாழணும்னு ஆசைப்பட்டா. அதாவது நடந்துச்சா? எந்த தப்பும் பண்ணாத சஞ்சீவ் மலையில இருந்து கீழே விழுந்து இறந்துட்டான். இப்படி உன்னை மட்டும் நம்பி நம்பி அந்த அபி இருக்கா. ஆனா நீ அவளுக்கு உதவி பண்ணாம துரோகம் பண்ணிட்டு இருக்க. நீ எல்லாம் ஒரு கடவுளா? இந்த உலகத்துல தப்பு பண்றவன் எல்லாம் அவன் பொண்டாட்டி புள்ளையோட சந்தோஷமா இருக்கான். ஆனா எந்த தப்புமே பண்ணாத அபி இந்த சின்ன வயசுலயே புருஷனை இழந்து வயித்துல குழந்தையோட நிக்கிற. இதான் நீ அபிக்கு கட்டுற கருணையா? நியாயம் தோத்து போய் அநியாயம் ஜெயிச்சு நல்லவங்க எல்லாம் கஷ்டப்படணும், கெட்டவங்க எல்லாம் சந்தோஷமா இருக்கணும்னா இந்த உலகம் எதுக்கு? கடவுள்னு நீ எதுக்கு? உனக்கு எதுக்கு பூஜை புனஸ்காரம் எல்லாம்? ஒரு பூனை கூட தன் குட்டிக்கு ஆபத்துனா வரது புலியாவே இருந்தாலும் எதிர்த்து பாயும். ஆனா நீ என்ன பண்ண? அபி உன் மக மாதிரி தானே இருந்தா. ஆனா அந்த ஸ்ரீஜா அவளுக்கு தொடர்ந்து இடைஞ்சல் கொடுத்துட்டே இருக்கா. ஆனா நீ அத கண்டும் காணாம தானே இருக்க. சரிதான், நீதான் கல் நெஞ்ச காரியாச்சே. அபிக்கு இறங்கி வந்து நீ எந்த உதவியும் பண்ண மாட்ட. ஆனா உதவி பண்ணணும்னு நினைக்கிற என்னையும் நீ விடவே மாட்டேங்க. இந்த மந்திரிச்ச கைத்த ஸ்ரீஜா மந்திரவாதியை வச்சு என் கையில கட்டி என் சக்தியவே கட்டி போட்டுட்டா. என்னால நடக்கிற கொடுமையெல்லாம் பார்த்துக்கிட்டு எதுவும் செய்யாம இருக்க முடியல. நான் உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன், தயவு பண்ணி எனக்கு உதவி பண்ணு. என் கையில இருக்கிற இந்த மந்திர கைத்த அவுத்து விடு. நான் அபிய காப்பாத்தணும், தயவு செஞ்சு பண்ணு. ஏதாவது பண்ணு, தயவு செஞ்சு பண்ணு.
நான் உன்னை பத்தி கோவத்துல பேசினதுக்கு என்ன மன்னிச்சிட சாமி. மந்திர காயத்தை அவுத்து விட்டு நான் இழந்த சக்தியை திருப்பி கொடுத்துட்டேன். எனக்கு இது போதும் சாமி, இது போதும். இனிதான் இருக்கு அந்த ஸ்ரீஜாவுக்கு. என்ன இது ஆஃப் ஆகி ஆன் ஆகுது? அனுவா? நான் வேற ஏதோன்னு பயந்துட்டேன். என்ன அனு, திரும்பி வந்துட்ட? என்கிட்ட வாங்கினது பத்தலையா? ஏய் அனு, நீ எப்படி என் கண்ணுக்கு தெரியற? எப்படி? இப்போ தெரியும்டி. ஏய், என் தங்கச்சியை பழிவாங்க நினைக்கிற? அனு, அனு என்ன விட அனு. விட மாட்டேன்டி உன்னை. அனு விட. கொல்லாம விட மாட்டேன். அனு விடு விடு அனு. விட மாட்டேன்டி உன்னை. விட மாட்டேன். அனு அனு விடு அனு. அனு அனு. ஐயோ யாராவது வாங்க. என் தங்கச்சியை வாடி சாவடிக்க பாக்குற? ஐயோ அனு. கொல்லாம விட மாட்டேன்டி. அனு அனு அனு. ஐயோ யாராவது வாங்க. என்ன இது? என்னை எப்படி அனு தொடுறா? எப்படி இது? எப்படி பாசிபிள்? அனு கையில மந்திரிச்ச கயிறு இல்லையே. அப்ப இவ விடுதலை ஆயிட்டாளா? ஆமாண்டி, நான் விடுதலை ஆயிட்டேன். விடுதலை ஆயிட்டியா? அனு 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 என்ன எதுவும் பண்ணிடாத. அனு 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 என்ன ஒண்ணும் பண்ணிடாத ப்ளீஸ். அனு என்ன எதுவும் பண்ணிடாத. அனு 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 தயவு செஞ்சு என்ன விட்டுட்டு. அனு 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 ப்ளீஸ். அனு எதுவும் பண்ணிடாத, எதுவும் பண்ணிடாத. என்னது இங்க தானே இருந்தா? அதுக்குள்ள எங்க ஆளை காணோம். எங்க போனா? அனு 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 தயவு செஞ்சு என்ன விட்டுடு. அனு என்ன விட்டுடு. ஏய், என் தங்கச்சி பைத்தியமாடி. அனு சொல்லு. அனு வேண்டாம் வேண்டாம் அனு வேண்டாம். அனு வேண்டாம் 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 வேண்டாம். என்னை விட்டுரு அனு ப்ளீஸ். அனு என்னை எதுவும் பண்ணிடாத
ப்ளீஸ் அனு. அனு வேண்டாம், சொல்றத கேளு. உன்னெல்லாம் உயிரோட விடக்கூடாதுரி. என்னை விட்டுடு, நான் எதுவும் பண்ண மாட்டேன். என்னை விட்டுடு. வேண்டாம் அனு. அனு வேண்டாம், அனு வேண்டாம். என்னை விட்டுடு அனு. அனு, அனு வேண்டாம். அனு, நான் சொல்றத கேளு. நான் இனிமே எதுவுமே பண்ண மாட்டேன். என்னை விட்டுடு அனு. ப்ளீஸ் அனு, விட்டுடு அனு. அபி, இனி உனக்கும் உன் குழந்தைக்கும் எந்த பிரச்சனையும் வராது. இந்த ரெட் கலர் த்ரெட் எங்க வச்சேன்னு தெரியலையே. அங்க இருக்கா? என்னாச்சு? அதுக்குள்ள எங்க போச்சு? என்னடா தூங்கணுமா? நான் உன்கிட்ட சொன்னேன்ல, அப்பா நம்ம கூடவே தாண்டா இருக்காரு. நம்மள சுத்தி பார்த்துக்கிட்டே தான் இருக்காரு. சஞ்சீவ், நீங்க தான் இருக்கேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நீ என் கூட இருக்கிறதே எனக்கு போதும் சஞ்சீவ். உனக்கு தூங்கணுமா? சரி, நான் உடனே படுத்துக்கிறேன். நம்ம தூங்கலாம், சரியா? அபி, இனி உனக்கு எப்பவும் துணையா நான் இருப்பேன் அபி. என்ன இது? எப்படி அனு வந்தா? அவளால எதுவுமே பண்ண முடியாது. அனு கையில கட்டியிருந்த கயிறு அவுந்ததுனால அவளுக்கு பழைய சக்தி எல்லாம் திரும்ப வந்துருச்சா? அந்த அனு இருக்கிற வரைக்கும் நம்மளால நிம்மதியாவே இருக்க முடியாது. குருவே, சொல்லுங்க குருவே. இந்த தாயத்தை அந்த அம்மா கையில கட்டுது. சரிங்க குருவே. அனு ஆத்மாவை சிந்தாமணி உடம்புல இருந்து பிரிச்சாச்சு. கட்டின தாயத்து இருக்கிற வரைக்கும் சிந்தாமணி உடம்புக்குள்ள புகுந்து அணுவால உங்களுக்கு தொந்தரவு கொடுக்க முடியாது. சிந்தாமணி கையில இருக்கிற தாயத்தை கழண்டு விழாம பாத்துக்கோங்க. அது ரொம்ப முக்கியம். அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த நம்பூதிரி சொன்ன மாதிரி நாம தாயத்தை கண்டுபிடிச்சு அது அபி கையில கட்டிடுவோம். ஆனா அது எங்க இருக்கும்? கண்டிப்பா அது இந்த வீட்டுலதான் இருக்கும்.
எங்க போயிருக்கோம்? எங்க வச்சிருக்கோம்? ச்சே, எங்க வச்சுன்னு தெரியலையே. ஒருவேளை கிச்சன்ல வச்சிருப்போமோ? எங்க தான் வச்சோம்? ஒருவேளை சேஃப்டிக்கு பூஜை ரூம்ல வச்சிருக்கோமோ? போய் தேடி பார்க்கலாம்.